வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் என்னென்ன சமையல் செஞ்சேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே போல் காலையில் ஒரு 5 o'clock எழுந்திருவாங்க. எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செடிகளுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமே நான் பூஜை பண்ணிவிடுவேன். உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பூஜை பண்ணுற வேலை இருக்குது. ஸோ எப்போவுமே போல் காலையில் பூஜையும் முடிச்சாச்சு. பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே அன்னபூரணிக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம குக்கிங்க்கு போகலாம். ஓவர் நைட் மூக்கடலையும் கடலைப்பருப்பையும் நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒன்றும் பாதியமாக கொருன்னு அரைச்சிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம அதில் போட்டு நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கு வடகறி இது ஒரு ஷார்ட் மெத்தடு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 கப் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மிக்சிங் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா உதுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வடகறி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வடகறி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். காரமாக வேணும்னா சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி வடகறி தான் செஞ்சுருந்தேன். வடகறி ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ வடகறிக்கு மேட்சிங்காக தோசை இட்லி எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷன் தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருந்தேன் நான். ஸோ தோசையும் வடகறியும் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தோசை வடகறி. ஸோ இந்த மாதிரி தான் வடகறி நான் ஒரு சிம்பிளான வடகறி, இன்னும் வெரைட்டியான வடகறிலாம் பழைய வீடியோஸில் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது கோவக்காய் வறுவல் பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கோவக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். கோவக்காவை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, கோவக்காவும் வெந்துருச்சு. 1 கப் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே ஆயிலும் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகாய்த்தூள் நல்லா ட்ரையாக நல்லா வறுக்கிற மாதிரி அந்த கடாயிலேயே அப்படியே நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துடலாம். அப்படியே இதே மாதிரி நம்ம கடாயிலே வறுத்துட்டோன்னா நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் இது. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான நேரத்தில் ஒரு 2 தக்காளியை போட்டு இந்த மாதிரி சீரகம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிடலாம். நல்லா வதங்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு திக்காக கொதிச்சு வரணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு திக்காக கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வடித்த ஒயிட் ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். ஈஸியான தக்காளி சாதம், ரொம்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். தேவையான அளவு ஒயிட் ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி சாதமும் ரெடி. ஸோ இன்றைக்கி நான் பிள்ளைங்களுக்கு மதிய லஞ்சுக்கு தக்காளி சாதமும் கோவக்காய் வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். சரியான காம்பினேஷன். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம ஸ்கூலுக்கு பேக் பண்ணிடலாம் பசங்களுக்கு. ஜெகதீஷ்க்கு ஒரு பாக்ஸு, லோகிதாக்கு ஒரு பாக்ஸு, 2 பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. அப்படியே கோவக்காய் பொரியலும் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சிடலாம்.
ஏன்னா குழம்பெல்லாம் செஞ்சு நம்ம கலரிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சோன்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. லஞ்ச் பேக்கில் டிஃபன் பாக்ஸும் கட்டியாச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மதியம் குழம்பு வைக்கணும். அதுக்காக மண் சட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் அப்பளத்தை பொரித்து எடுத்துட்டேன். பொரித்து எடுத்து அப்பளம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற எல்லா சாமானியும் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இது எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது என்ன குழம்புன்னு கேட்குறீங்களா? இதுதான் கதம்ப குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா தாளிக்கிற பொருளும் சேர்த்தாச்சு. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அது ஆப்ஷனல் தான். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் தூளியை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகிட்ட பிறகு நல்லா கலரி முடித்த பிறகு காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கலாம். மூக்கடலையும் இருந்தது, வேக வச்ச மூக்கடலை வீட்டில், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்ச அரை முடி தேங்காய் விழுதியும் அதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மிக்சிங் வாட்டர், தேங்காயில் அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அந்த புளியை வடிகட்டி அந்த புளி தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நான் இன்றைக்கி சேர்த்துருந்தேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிடலாம். சால்ட் நல்லா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்காக கொதித்து வரணும். அப்போ உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே நிறைய சேர்த்துக்கக்கூடாது, அப்புறம் கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி கதம்ப குழம்பு ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.